எறா குழம்பு எப்படி வைக்குதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, மிளகாய்த்தூள், மஞ்சாத்தூள், கடுகு. புளி கொஞ்சம் எடுத்து போட்டு அதில் உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க. ஊறின பிறகு நல்லா கரைச்சி இது மாதிரி வெடிக்கட்டி வச்சுக்கோங்க. புளி வெடிக்கட்டில் வச்சுட்டு மஞ்சாத்தூள், மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து வச்சுருங்க. அதுக்கு குழம்புக்கு தேவையான காய்கறிகள்: கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் மூணுத்தையும் இது மாதிரி அரிஞ்சு தண்ணியில் போட்டுக்கோங்க. தண்ணியில் போட்டு வச்சுட்டு எறா கழுவி இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சோடனே வெங்காயம் போட்டு எறாவையும் போட்டு அதில் வதக்கிடுங்க. வதங்கின பிறகு கத்திரிக்காய் போட்டு வதக்குங்க. தக்காளியை அந்த குழம்பு கரைச்சி வச்சுருக்க மாதிரி அதில் போட்டுருங்க. கரைச்சிட்டு எடுத்து அதில் ஊற்றிடுங்க. ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. இது மாதிரி நல்லா குழம்பு கொதித்தவொடனே முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துட்டு திருப்பி தட்டு போட்டு மூட்டிங்கன்னா அது வெந்துடும். பாதி வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் குழம்பு திக்கானோடனே இறக்கிடலாம். குழம்பு கொதிக்கிட்டோன்னே விட்டுருங்க. குழம்பு கொதிச்சிருச்சு பாருங்கள், திக்காயிடுச்சா? இப்போ இறக்கிடலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு முட்டை, மஞ்சாத்தூள், மிளகாத்தூள், ஒரு பூண்டு, கறிவேப்பிலை எண்ணெயில் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இந்த முட்டை அவிச்ச முட்டை எடுத்து இதை மாதிரி போட்டு 2 ரெண்டாக உடச்சி அதை அப்படியே அந்த மிளகாத்தூள் இதில் வறுத்து எடுத்துடலாம். சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி எறாவும் தொட்டுக்கிறதுக்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு வறுத்து இதை மாதிரி வச்சுக்கலாம். இதுவும் நல்லாயிருக்கும் சாப்பிட. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாப்பாடு, கருவட்டு குழம்பு, எறா குழம்பு, முட்டை வறுவல், எறா வறுவல், அவிச்ச முட்டை. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.